ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கொட்டட்டும் என்று உங்கள் குபேரனை உங்களுக்காக வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நான் 1/1/2022 ஆங்கில புத்தாண்டு. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோய் நொடி இல்லாமல் அனைவரும் இல்லங்களில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் நம்ம 12 ராசிக்கு என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதே நேரத்தில் இந்த புத்தாண்டு என்பது இந்த ஜனவரியிலேருந்து டிசம்பருக்குள்ளார கிரக நிலைகள் என்னென்னலாம் ஏற்பட போகிறது, அதற்கு தகுந்த மாதிரி தான் பலனை இங்க நான் சொல்ல போறேன். இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சேரக்கூடாது, அதிகமாக சேரக்கூடாது. 30 டிகிரிக்குள்ளார கிரகங்கள் அதிகமாக சேர்ந்ததுன்னா பாதிப்பு வரும். அடுத்த மிகப்பெரிய பாதிப்பு எப்ப தெரியுமா வரும்? இந்த 5 கிரகம் இல்ல 4 கிரக சேர்க்கை நடக்கும் பொழுது ஒரு சூரிய கிரகணோ சந்திர கிரகணோ வந்துட்டோம் அப்படின்னா பாதிப்பு அதிகமா இருக்கும். இந்த வருடம் பாருங்க, அந்த வருடத்துடைய ஆரம்பத்திலேயே 28/2/2022 இருந்து 7/3/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 நாட்கள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி என்ற 5 கிரகங்கள் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரத்தில் சேர்க்கை, கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்கும். அடுத்தது 12/4/2022 ராகு மேஷத்திற்கு பயிற்சி ஆகிறார், கேது துலாமுக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் வீட்டுக்கு ராகு போச்சு அப்படின்னா நெருப்புகளால் பிரச்சனைகள் வரும். துலாம் வீட்டுக்கு கேது போனோம் அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் இன்னல்கள் நிறைய கொடுக்கும். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் கேது. அடுத்தது 13/4/2022 குரு மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார். கும்பத்துல இருக்க குரு 5 மாசத்துல மீனத்துக்கு போய் பயிற்சி ஆகி அதிசாரத்துல உட்கார்றாரு, அங்கேயே அப்படியே உட்காந்து மேஷத்துக்கு போயிடுறாரு. அடுத்தது 29/4/2022 சனி அதிசாரத்தில் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்ப பாருங்க, பிப்ரவரி மாசம் ஒரு 5 கிரக சேர்க்கை, அடுத்தது உடனே ஏப்ரல் மாதத்துல எல்லா பயிற்சியும் டக்கு டக்குன்னு வந்துருது உடனே. சரி, இப்படி இருக்கும் பொழுது அடுத்த ஒரு பாதிப்பு வருது. 29/4/2022 இருந்து 17/5/2022 வரை கும்பத்துல சனி செவ்வாய் சேர்றாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பகை. சரி, சேர்ந்தவங்க சனி செவ்வாய் சேர்ந்தாலே கடன் நோய் எல்லாம் சேரும், விபத்துகள் வரும். சனி செவ்வாய் சேர்க்கையோட மேஷத்துல இருக்கக்கூடிய ராகுவோட ஒரு 3ஆம் பார்வை, சனி 3ஆம் பார்வை ராகுவை, ராகு 3ஆம் பார்வையாக சனி செவ்வாய் மட்டும் என்ன ராகுவை பார்க்கல. ஆனா இருக்கிறது என்னவோ செவ்வாய் வீட்டுல மேஷ வீட்டுல கொஞ்சம் அங்க பாதிப்பு, கொத்து கொத்தாக ஒரு விபத்துகள், தீ விபத்துகள், பாதிப்புகள் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை இருந்தாதான் வரும். சரிங்களா? அடுத்தது 26/6/2022 இருந்து 10/8/2022 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 46 நாட்கள் செவ்வாயும் ராகு இணைஞ்சு நின்னுட்டாங்க. எங்க மேஷத்துல. இங்க பாத்தீங்கன்னா கும்பத்துல அதிசாரத்துல போன குரு சனி அங்கேயே நின்னுட்டாரு. அப்படி நிற்கும் போது சனி 3ஆம் பார்வையாக செவ்வாய் ராகுவையும் பார்த்துடுறாரு, ராகு 3ஆம் பார்வையா சனியை மட்டும் பார்க்கிறாரு செவ்வாயோட இணைஞ்சி. இப்பயும் பாதிப்பு அதிகம்தான். அப்ப ஏப்ரல் எண்டில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு மே வரைக்கும் நிக்குது பாதியில, உடனே ஜூன்லயும் இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை வருது. சோ இந்த 3ஆம் பார்வை சேர்க்கை இருக்கும் பொழுது ஒன்னே செவ்வாயோட சனி சேர்ந்து நிக்குது ஏப்ரல்ல இருந்து மே வரைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பேர் ராகுவோட சேர்ந்துட்டாங்க. இந்த செவ்வாய் ராகு சனி இதெல்லாம் அதிகமா இருந்ததுன்னா தீ விபத்துகள் எல்லாம் வரும். ஏன்னா நிக்கிறது காற்று ராசி, தீ ராசியில. அதனால காற்றின் மூலியமாக, நெருப்பின் மூலியமாக விபத்துகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த காலகட்டம். அடுத்தது
பாத்தீங்க அப்படின்னா 26/10/2022 இருந்து 11/11/2022 வரைக்கும் 4 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், கேது. சரிங்களா? இதுல 2 நாள் 5 கிரக சேர்க்கையில நிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 17 நாட்கள்ல 2 நாள் சந்திரன் கூட இருப்பார். மீதி 15 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா துலா ராசியில் இந்த கிரக சேர்க்கை ஏற்படுது. முன்னாடி மகர சேர்க்கை பிப்ரவரியில, இப்ப துலாம்ல 2 நாள் 5 கிரகம், அடுத்த 15 நாள் 4 கிரக சேர்க்கை. சூரியன், புதன், சுக்கிரனோட கேது நிக்கிறாரு துலாம் வீட்டில. சூரியனுக்கு சுக்கிரன் வேதகன், சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக இருந்தாலும் சுக்கிரனுக்கு கேதுவுக்கும் பிடிச்சிக்காது. இதுல புதன் போய் மாட்டிக்கிட்டு எல்லா கிரக அவஸ்தையில நின்றுகிட்டு இருக்காங்க. சரி, இந்த கிரக சேர்க்கை தான் கொஞ்சம் ஆபத்தை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா இந்த கிரக சேர்க்கைக்கு முதல் நாள் சூரிய கிரகணம் 25/10/2022. அடுத்தது இந்த கிரக சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு சந்திர கிரகணம். அப்ப இந்த துலா ராசிக்குள்ளேயே இந்த சந்திர சூரிய கிரகணங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இதனுடைய பின்விளைவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த கிரகங்கள் இந்த வருஷத்துல இப்படி வந்து சேர்ந்து இருக்காங்க. இதை விட 4/6/2022 இருந்து 23/10/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 142 நாட்கள் சனி வக்ரகதியில் நிக்க போகிறார். அது மாதிரி குருவும் இருக்கு. அவர் அதிசாரத்துல போறாரு, போயிட்டு அதுக்கப்புறம் அவரும் வக்ரகதியும் ஆகுறாரு. சோ இத மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு இவைகளை வச்சுதான் நம்ம பலன் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி எல்லாம் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல பார்த்துதான் நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கில புத்தாண்டு என்பது கன்னி லக்னத்தில் தான் பிறக்கும். ஏன் அப்படின்னா சூரிய பகவான் தனுசில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது அன்று இரவு 12 மணி கன்னி லக்னத்தில் தான் விழும் எப்ப இருந்தாலும். அப்ப இந்த வருடம் பாத்தீங்கன்னா 1/1/2022 என்பது சூரியன் சனி ஆதிக்கத்துல இந்த வருடம் பிறக்கிறது. அந்த என்னுடைய நியூமராலஜி கூட்டுத்தொகை. சூரியன் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு கிரகம். சனி உழைப்பை கொடுக்கக்கூடியவன். யோகியாக அன்று சனி பகவான் வருகிறார், கர்ணநாதனாக சூரியன் வருகிறார். ஆனா இந்த வருட கிரக நிலைகள் அதிக உழைப்பு யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே வெற்றி நிச்சயம். மற்ற நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி போயிடலாம். ஒண்ணு ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும், இல்லாட்டி ஹார்ட் ஒர்க் இருக்கணும். இல்ல ரெண்டு சேர்ந்தது அப்படின்னா அமோக வெற்றி. ஏன்னா கிரக நிலைகள் இந்த வருடம் பிறக்கும் பொழுது உபஜயஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உபஜயஸ்தானம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 153 பரல்கள் கொடுக்கணும். ஆனா உபஜயஸ்தானத்தில் 153 பரல்கள் இருக்கணும். ஆனா இந்த வருட பிறப்பு அப்ப 115 பரல்கள் தான் நின்று இருக்குது. அப்ப உழைப்பு அதிகமாக தேவை வேண்டும். உபஜயஸ்தானம் அப்படின்னா நம்ம உழைப்பின் மூலம் ஜெயிக்கக்கூடியது. 3, 6, 10, 11 இந்த இடங்களுக்கு உள்ள உபஜயஸ்தானம். சரிங்களா? சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டானது கிரக நிலைகள் இப்படி இருக்குது. அப்போ இந்த 5 அபாயத்தை தரக்கூடிய கிரக சூழ்நிலை இந்த வருஷம் ஏற்பட போகுது. சரி, இப்படி இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஏன்னா நமக்கு பிப்ரவரியில பிரச்சனை வருது, ஜூன்ல பிரச்சனை வருது, அக்டோபர்ல பிரச்சனை வருது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கிரக நிலைகள் இருந்து எப்படி பலன் தருது அப்படிங்கிறத விட இந்த 5 காலகட்டங்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும், இந்த வருடத்துல எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும், அது வீடியோல வந்துடும். எந்தெந்த காலகட்டம் எப்ப இப்ப இந்த வீடியோல வரக்கூடிய காலகட்டம் எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். கேட்கலாம், ஏமா நீங்க ஆங்கில புத்தாண்டுக்கு நீங்க நல்ல விஷயம் சொல்லாம இப்படி சொல்றீங்கன்னு. சோ இந்த வருடத்தில் கிரகங்கள் என்ன செய்ய போகுது, எப்படி இணைய போகுது, அதனால் என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இதுல அதுக்காக நாங்க படிச்சிருக்கிறதுனால நான் இதை கொடுக்குறேன் உங்களுக்கு.
அப்ப இந்த பாதிப்புகளால் உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல. சோ இப்ப கவனமா இருங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி, இல்லம்மா இப்ப நீங்க சொன்னீங்க, அதை மீறியும் இதை நடந்திருக்கு, நான் வீட்டுக்குள்ள இருந்துமே அப்படின்னா அதுதான் விதி. சோ இந்த கர்மா அப்படிங்கிறது விடாது. அதனால இவரை எல்லா இந்த நாட்கள், இந்த வீடியோல வரக்கூடிய நாட்கள் 12 ராசிக்காரர்களும் கவனமா இருக்கணும். ஏதோ ஒரு பாவம் அங்க அடிபடும். ஏன்னா எல்லா ராசியிலும் இருக்காங்க. அந்த எல்லா ராசிக்குள்ளேயும் இந்த ராசியும் இருக்குது. எதே இந்த துலாம விருச்சு, துலா ராசியும் மகர ராசியும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனியிலாம் பாதிப்பு அதிகமா வந்துகிட்டு இருக்குது, பயந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இது மாதிரி எல்லாம் வரும் பொழுது என்ன மாதிரி எல்லாம் நம்ம இங்க இந்த காலகட்டங்கள்ல நம்ம பத்திரமா இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும், இந்த 5 காலகட்டங்களை தனியா பிரிச்சு என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த 12 ராசிகளுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? அப்படி அந்த காலகட்டங்கள் கவனமா இருந்துட்டு மற்ற காலகட்டங்கள் உங்கள் தசாபுத்திகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலனை கொடுக்கும். அது அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி. ஆனா கடந்த சில வருடங்களாகவே பாத்தீங்கன்னா கோச்சார கிரக நிலைகள் தான் இங்க அதிக பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது. 2019 இருந்து 6 கிரக சேர்க்கை, உடனே ஒரு சூரிய கிரகணம். சோ இப்ப இத மாதிரிதான் இப்பயும் வரப்போகுது. அப்ப அதுவும் வந்து துளாராசி சைனா. அப்ப அந்த இடத்துல பாதிப்புகள் இருக்குமா என்ன அப்படிங்கறத பற்றி தான் நம்ம இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ள வாங்க, ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். சரிங்களா? சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோள்களின் அரசன் காலபுருஷனின் பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய ராசி உங்களுடைய சிம்ம ராசி. நெருப்பு ராசி. அரசாளக்கூடிய யோகம் வேண்டும் என்றால் உங்க ராசி அதிபதி ரொம்ப நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு வீரம், மரியாதை, குணம், பிரபலம் அடைவதற்கு கர்வம், கலை, சங்கீதம், கட்டளையிடுதல், அதிகாரத்தன்மை, இதையெல்லாம் வரணும் அப்படின்னா உங்க ராசி கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும். உங்க ராசி அதிபதி போய் ஜம்முன்னு நின்னாதான் முடியும், இல்லாட்டி முடியாது. உங்க ராசியில மகம், பூரம், உத்தரம்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான், 7ஆம் இடத்தில் குரு, 10ல் ராகு, 4ல் கேது. இது எல்லாம் 12 நாள் வரைக்கும் தான். அப்ப இந்த 12 நாள் வரைக்கும் எப்படி இருக்கணும் பார்க்கலாம். 10ஆம் இடத்தில் ராகு, வேலையில் திண்டாட்டம், கொஞ்சம் இடமாற்றம், வெளிநாட்டு யோகம், இதெல்லாம் கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள், வெளிநாட்டு யோகம், மற்ற எல்லாவற்றையும் ரொம்ப சிறப்பா சீரும் சிறப்பமா இந்த 12 நாள் வரைக்கும் கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மறைப்பொருளாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், ஆனா லேட்டஸ்டா கிடைக்கும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களாக கொடுக்கும், மந்தமா கொடுப்பாரு. 29 நாளுக்குள்ள கொடுத்துருவாரு ஏதாவது ஒரு விஷயத்த. விரயத்தை பார்க்கறதுனால விரயங்கள் ஏற்படும். வண்டி வாகன ரிப்பேரு, வீட்டை ரிப்பேர் பண்றது, இல்ல நோய் நொடிக்காக செலவு பண்றது, இதையெல்லாம் இருக்கும். அடுத்தது 10ஆம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை 3ஆம் இடம், 8க்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுள் விருத்தி உண்டு, உடல் உபாதைகள் இருக்கும். அதுக்கு நல்ல மருத்துவர் ஆலோசனை பெற்று நல்ல மருத்துவர் கிடைத்து உங்களுக்கு அந்த நோய் நொடிகளுடைய தீவிரம் குறைஞ்சி நல்லபடியாக இருப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். கடன் அடைவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை 7ல் இருக்கக்கூடிய குரு கொடுப்பாரு. ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. இது 13 நாள் வரைக்கும் தான். ஏன்னா அதுக்கப்புறம் பயிற்சியாகி உங்களுக்கு அஷ்டம குருவா போயிடுவாரு. இப்ப களத்திர குருவாக நின்று கொண்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 5ஆம் பார்வையா வரக்கூடிய லாபத்தை வைத்து உங்க ராசியே பார்க்கறதுனால உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள், முதல்ல கடன் இருந்தா கடன் அடைக்கணும், பிள்ளைங்க இருந்தா நகை வாங்கணும், பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, வீடு வாங்கணுமா, நிலம் வாங்கணுமா, இவை எல்லாவற்றையும் நீங்க 13 நாளுக்குள்ள நீங்க நிவர்த்தி பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் அட்வான்ஸ் ஆவது கொடுத்து வச்சுட்டீங்க, போக போக நீங்க கடன் அடைப்பட்டு போயிடும். அதை பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்க்கணும்னா இந்த காலகட்டத்தில் சேர்த்துக்குங்க. பிள்ளைகள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா நீங்க சேர்த்துக்க. ஏன்னா உங்க 5க்கும் 8க்கும் அதிபதி தான் போய் 7ல் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ மனைவி,
கணவன் மனைவிக்குள்ளார் 13 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே ஸ்மூத்தா ஓரளவுக்கு போயிடும். அஷ்டம குரு போய் அமர்ந்து உட்காரும் பொழுது குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த 3ல் வந்து உட்காரக்கூடிய கேது 12/4/2022 9ல உட்காரக்கூடிய ராகு அங்க கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணுவாரு. அதனால நீங்க இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள இப்பயே பேசி அப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரகம் நமக்கு ஜர்க் ஆகும், அதனால கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா 5க்கும் 8க்கும் அதிபதி குரு 7ல போய் உட்கார்ந்துருக்காரு. நண்பர்களோட உதவி கிடைக்கும். கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலும் அனுசரணையாக இருப்பாங்க. குழந்தைகள் உங்க சொல் பேச்சு எல்லாவற்றையும் ரொம்ப தங்கன்னு கேட்பாங்க. அதனால இப்பயே சொல்லி பிள்ளைகளுக்கு எல்லாம் பண்ணணும்னா பிள்ளைகளுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் சீரும் சிறப்புமாகவே உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் இப்பொழுது இருந்து கொடுக்கும். ஏன்னா குரு 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா உங்க சுகஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்படி பார்க்கும் பொழுது உங்க 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்படி பார்க்கும் பொழுது 3ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய முயற்சி வெற்றி ஆகும். இது வரைக்கும் திருமண இதெல்லாம் நடக்காம இருந்திருந்தது அப்படின்னா இப்போதைக்கு குரு பலம் வந்திருக்கு, கொஞ்சம் தேடுங்க, நல்ல பொண்ணா கிடைக்கும், நிச்சயம் பண்ணிக்கிங்க. இது எல்லாமே உங்களுக்கு 13 நாளுக்குள்ள பண்ணிக்கிங்க, குரு மீனத்துக்கு போறதுக்கு முன்னாடி. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் குரு போய் 8ல அஷ்டமத்துல உட்கார்ந்து உங்க வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு பேசுனீங்க அப்படின்னா அது மனக்கசப்ப வரும். வாக்குஸ்தானம் குரு பார்க்கறதுனால நல்லா இருக்கும், தனவரவு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா 8ல இருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ 12ஆம் இடத்தை பார்ப்பாரு விரயத்தை, 2ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் பார்வையாக 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பாரு. ஸோ 13 நாளுக்கு அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கை ஓங்கி இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆனா ரொம்ப பெருமை பேசாம நிதானமாக திட்டமிட்டு ஒரு வேலையோ இதையோ பண்ணினோம்னா, திட்டமிட்டு செலவு பண்ணோம்னா நல்ல ஒரு பலனை அது வந்து சேரும் உங்களுக்கு. தாயினுடைய உடல் உபாதைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா 13 நாளுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடும், கவலைப்பட வேண்டாம். 12/4/2022 ராகு பகவான் வந்து 9ல உட்காருவார் உங்க ராசிக்கு. பாதகாதிபதி இடத்துல போய் பகை உங்க ராசிக்கு ராகு அங்க போய் உட்காரும் பொழுது தந்தைக்கு உணவு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. தலைவலி இவையெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தா உடனே போய் பார்த்துருங்க. அதுவும் ரத்த அழுத்தம் இது மாதிரி எல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ரெகுலர் செக்கப்பை டாக்டர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருங்க. கேது பகவான் 3ஆம் இடத்தில் உங்க முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை 12 நாளுக்கு அப்புறம் விடாம வழிபாடு செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் இருக்கக்கூடிய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கேது உங்களுடைய முயற்சிக்கு தடையா இருப்பாரு. ஆனா நீங்க இதை செய்ய 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 இந்த சங்கடகர சதுர்த்தி வணங்க வணங்க அள்ளி கொடுத்துட்டு போவாரு. செஞ்சு பாருங்க. கேது தான் இருக்கிறதுல பவர்ஃபுல் கிரகம். கிரகமா இல்லாம ஒரு புள்ளியா நிற்கும் ராகு கேது. அந்த புள்ளியில இதுதான் மற்ற கிரகங்களை ஆட்சி செய்யுது. அதனாலதான் உங்க ராசி அதிபதியான சூரிய பகவானே அஸ்வினி 3ஆம் பாதம் கேதுவோட நட்சத்திரத்துல உச்சமாகிறாரு. அதனால நீங்க கவனமாக இந்த வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா சூப்பரா வெற்றி அடைகிறோம். சூட்சமா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை ஈஸியா வெற்றி அடையலாம். ஆனா அதுக்குள்ள முயற்சிக்கு வழிய சொல்லிட்டேன். 9ஆம் இடத்துக்கு ராகு போறாரு. ஏற்கனவே ராகு வந்து இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே சூரியனுடைய நட்சத்திர சாரம் ஏறிதான் போய்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த சூரியனுடைய நட்சத்திரத்துலதான் அவர் கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாசம் இருக்க போறாரு. அப்ப இந்த சூரியனுடைய நட்சத்திரம் இந்த ராகுவின் நட்சத்திரத்தில் தான் சூரியன் நீச்சமாகிறாரு. அதனால செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க சென்று துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. 4 to 4:30 இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்க ராசி அதிபதியோடைய கிழமை அன்னைக்கு 4:30 ராவு காலத்துல அந்த கரெக்டா அந்த 5:30 to 6 சென்று போய் நீங்க துர்க்கை வழிபாட்டையும் காலபைரவருடைய வழிபாட்டையும் மேற்கொண்டீங்கன்னா 2 பேருக்குமே செவ்வரளி பூ ஒரு எலுமிச்சம்பழம் வெத்தலைப்பாக்கு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்து அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதை விட ஒரு பரிகாரம் ஈஸியா சிம்பிளா பண்ண முடியாது. பண்ணுங்க. சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போவார். கண்டக சனியாக வந்து உட்காந்து உங்க ராசியை பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம். ஆனா ஒண்ணு,
பிரச்சனை இருந்தாலும் பெருசா வெடிக்காது. ஏன்னா 2ஆம் இடத்த குடும்பஸ்தானத்தை பார்த்து அங்க காவந்து பண்ணிட்டு இருக்காரு குரு பகவான். அதனால உங்களுக்கு அது ஒன்றும் பெருசா வெடிக்காது, கவலைப்படாதீங்க. ஆனா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மைக்கு வந்துருவீங்க. அப்ப சனி கட்டக சனியா இருந்து என்ன சொல்றாரு, உன் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பார்ட்னர், தொழில் பார்ட்னர், உன்னுடைய கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், இவர்கள் உன் நண்பர்கள். இவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சு செயல்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த பதிலை கொடுத்து அவர்களை புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அங்க கண்ட சனி கொடுக்குது. ஏன்னா பிரச்சனையில தான் நம்மளுடைய உறவுகளை பற்றி புரிஞ்சு கொள்ள முடியும். அங்கதான் சனி அதை அமர்ந்து கொடுக்குறாரு. அதனாலதான் அவர் அங்க இருந்து லாபத்தை கொடுக்குறாரு. உங்ககிட்ட பணம் லாபத்துக்கு வந்ததுன்னா தலகால் புரியாம நீ ஆடுறியா என்னங்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கறத அங்க கொஞ்சம் கொடுப்பாரு. அடுத்தது உங்க ராசியவே பார்த்து உங்க தன்மை என்னன்னு கொடுக்கிறாரு. அதிகமாக உடல் உஷ்ணம் ஏற்படுவதற்கு காலகட்டமாக இருக்கும். நிறைய நல்லெண்ணெய், எள்ளில் இருந்து செய்யப்பட்ட அந்த நல்லெண்ணெயை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சென்று காலையில 6 to 7 சனி ஓரையில் சனி பகவானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி சனி பகவானுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும். சனிக்கிழமை 6 to 7 போய் உங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா. அடுத்தது சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு, குருவும் பார்க்கிறாரு. அதனால பயம் இல்லை. உங்க வண்டி வாகனம் பழுது இருந்தா கூட அதை போய் ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு ரிப்பேர் கடை பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இடத்துல போய் ரிப்பேர் ஆகி நிற்கும், ஒரு காட்டுக்குள்ள நிக்காம. ஏன்னா குரு பார்க்கறதுனால அந்த தன்மையை அங்க மாற்றி கொடுப்பாரு. சுகங்களை அனுபவிக்க தடை இருக்கும் இருந்தாலும் கூட, இப்ப சாதம் இருக்குது சூடா இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் மைக்ரோவன்ல வச்சு நீ சூடு பண்ணி சாப்பிட்டுக்குங்கிற அந்த வாய்ப்பையாவது அங்க குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. இதுதான் குரு பார்க்கும் பொழுது சுகம் இருக்கும். வண்டி வாகனம் பார்ப்பீங்க, பணம் இடிக்கும். நல்லா எனக்கு பிடிச்ச வண்டிங்க, ஆனா நான் என்கிட்ட கையில பணம் இல்லை, கொஞ்சம் ஷார்ட் விழுதுன்னா கொஞ்சம் கடனை வாங்கு அடைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, கடன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்க கொடுக்கறதுக்காக ஒரு இதை அழகா பண்ணி கொடுத்துருவாரு குரு பகவான். ஏன்னா குருவும் சனியும் சேர்ந்து சுகஸ்தானத்தை பாக்குறாங்க. வீட்டுல ஏதாவது ரிப்பேர் இருந்தா அதெல்லாம் இப்ப போய் ரிப்பேர் பண்ணிடுங்க, ஒரு நல்ல பலனை உங்களுக்கு அங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அங்க தருவாரு. இதுதான் இந்த குரு சனி ராகு கேதுகள் நின்று உங்களுக்கு பலனை கொடுப்பாங்க. சரி, கவனமா இருக்கணும் இல்லையா, அதை பார்ப்போம். அடுத்தது 28/2/2022 இருந்து 7/3/2022 வரைக்கும் 5 கிரக சேர்க்கை உங்க 6ஆம் இடத்துல இருக்கு. அந்த 7 நாட்கள் கடன் வாங்காதீங்க, எதிரியை சம்பாரிச்சுக்காதீங்க. உங்க வாக்குனால யாரையும் எல்லாரும் தட்டி கொடுத்து அணைச்சு கொண்டுட்டு போங்க, அமைதியா இருங்க. ஏன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி இவர்கள் 5 பேரும் அங்க சேர்றாங்க. சந்திரன் உங்க விரையாதிபதி சேர்றாரு. செவ்வாய் உங்க ராசிக்கு பாதகாதிபதி, 4க்கும் 9க்கும் அதிபதி. தாய் தந்தை உடல்ல பத்திரமா அந்த 7 நாட்கள் பார்த்துக்குங்க. புதன் 2 குடும்பாதிபதி, லாபாதிபதி. சுக்கரன் 3க்கும் 10க்கும் அதிபதி, முயற்சி, தொழில், ஜீவனம். சோ இந்த காலகட்டங்கள்ல தொழிலதிபராக இருக்கட்டும், இல்ல தீயணைப்புத்துறை, போலீஸ், இராணுவத்துல இருக்கிறவங்க, மருத்துவர், செவிலியர்னு சீருடை அணிந்திருக்க எல்லாருமே அமைதியாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அப்ப அவர் அப்படி உட்காரும் பொழுது அந்த 7 நாட்கள் பாத்தீங்கன்னா உங்க பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாரு. பாதகாதிபதி இடத்துல செவ்வாய் உட்காந்துட்டு போய் பார்ப்பாரு. செவ்வாய் உச்சமாகிற இடத்துல உட்காந்துருக்காரு. அடுத்தது 7ஆம் பார்வையா உங்க விரயத்தை பார்ப்பாரு. விரயம் ஏற்படும். வீட்டுக்குள்ளேயே இருந்து நீங்க நல்லபடியாக இருந்தீங்கன்னா வெளியில போய் எதுவும் விபத்துக்கள் வராது. ஏன்னா செவ்வாய் சனி சேருது பாருங்க. அதனால இந்த விபத்துக்கள் இதையெல்லாம் தடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ராகுவோட திரிகோண சந்திப்பு இருக்கு 10ஆம் இடத்துல இருந்து. சோ அதனால தயவு செய்து வேலை விஷயத்துல எதுலயோ கோவப்படாம வேலை செய்யற இடத்துல அந்த நாட்கள் 7 நாட்கள் சண்டை சச்சரவுகள், இதை ஏதோ ஒரு மனஸ்தாபம் வேலை செய்யற இடத்துல வரும். உங்களுக்கும் உங்க பாசுக்கும் நீங்க எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வர்ற மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதனால அமைதிக்காருங்க, கோபத்தை தள்ளி வைங்க. கோபம் வராம இருப்பதற்காக இந்த 7 நாட்களும் ஒண்ணு மௌன விரதம் இருங்க, இல்லையா அடிக்கடி தண்ணியை வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருங்க. சந்திரன் காரகத்துவத்தை கையில எடுங்க, அவன் தான் விரையாதிபதி. ஏதாவது வாய் வார்த்தை ஏதாவது பேசிட்டா வம்பு வரும், அதுக்கு மௌன விரதம் இருக்கணும், இல்லையா 7 நாளைக்கு சங்கல்பம் எடுத்துக்குங்க கடவுள்கிட்ட. இந்த 7 நாட்களும் நான் உனக்காக விரதம் இருந்து உன் பேரை மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எந்த தெய்வம், இஷ்ட தெய்வம், எந்த தெய்வம், குலதெய்வம் பேரு என்ன பேரு உங்களுக்கு, ஓ நமோ நாராயணா, ஓ நமச்சிவாயா, ஓ சரவணபவா, ஓம் சக்தியே போற்றி, எது இருக்கோ என்ன குலதெய்வமோ, ஐயனாரே போற்றி, ஐயனாராக இருந்தா சோ இதையெல்லாம் சொல்லி, மதுரை வீரனாக இருந்தா ஓம் மதுரை வீரனே போற்றி, ஓம் மதுரை வீரனே காப்பாய் அப்படின்னு ஏதோ ஒண்ணு
உள்ளுக்குள்ளேயே நீங்க இந்த 7 நாட்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இறைவனின் சரணாகதி அடைந்தால் மட்டுமே இறை அருள் பெற்ற இறையாண்மை இருந்தா மட்டும்தான் நம்மளை நம்ம தற்காத்து கொள்ள முடியும். சோ இது ஒவ்வொரு திருப்பமும் இந்த இறை பூமி இந்தியா இதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்குது. அதை எத்தனை பேர் புரிஞ்சுங்கன்னு தெரியல. சரிங்களா? 29/4/2022 இருந்து 17/5/2022 வரைக்கும் 19 நாட்கள் உங்க 7ஆம் இடத்துல ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு 9ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்து 3 பேரும் 3ஆம் பார்வையில் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது 7ஆம் இடம் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு பெருசா இருக்கும். இல்லாட்டி மின்சாரம் இல்ல நெருப்பில் வேலை பார்க்கும் பொழுது அங்க ஏதாவது பிரச்சனை ஏற்படுவதற்கு, காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன். கொஞ்சம் கவனமா இருக்கணும். 19 நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். பாக்கியஸ்தானம் அப்பா வந்து கொஞ்சம் வெளியில வாக்கிங் இதெல்லாம் போகாம மொட்டை மாடியில போங்க, கொஞ்சம் பார்த்து போங்கப்பா அப்படின்னு சொல்லணும். அந்த காலகட்டம் வெயில் அதிகமாக இருக்கும். வெயில போய் எங்கேயாவது மயக்கடிச்சு விழுந்துடாதீங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா தலை சம்பந்தப்பட்ட இடத்துல ராகு போய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால தந்தைக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். உங்க பாக்கியம் கெடுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. 26/6/2022 10/8/2022 வரைக்கும் 46 நாட்கள் கும்பத்துல சனி இருப்பாரு. ஆனா 9ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கும். விபத்துகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்பையும் மின்சார சம்பந்தப்பட்டது இல்ல நெருப்பு சம்பந்தப்பட்டதுல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல இருந்து ரத்தம் வெளியில போகும். முடிஞ்சா ரத்த தானம் கொடுங்க. அப்பாவுக்கு வேண்டிக்கிட்டு. அப்பாவுக்கு உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். 4வது மாசமும் கவனமா இருக்கணும். 4வது மாசம் 5வது மாசம் 6வது மாசம் 7, 8 இந்த 5 மாதங்கள் மிக கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால சமாளிக்க முடியும். பாக்கியங்கள் கெடும். உங்க பாசு கிட்ட எதுவும் நீங்க கோபத்தை எல்லாம் காட்டாதீங்க. ஏன்னா செவ்வாறாக்கு போய் உட்காந்துருக்க உங்க தப்பே செய்யலாம். உங்க பாசு திட்டுவாரு, உங்க அப்பா திட்டுவாரு, ஐயா எனக்கு அங்க செவ்வாய் ராகும் உட்கார்ந்துருக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு. நட்பு கிரகம் தான் செவ்வாய், ஆனா ராகு உங்களுக்கு பகை. அப்படி இருக்கும் பொழுது அவன் அங்க போய் பிரச்சனையை உண்டு பண்ணிடுவான். ஏற்கனவே உங்களுடைய உங்க ராசி அதிபதியான சூரியனுடைய சாரத்து மேலதான் கிருத்திகையில போயிட்டு இருக்காரு. அப்ப அவர் எவ்வளவு கெடுதலை கொடுத்துருவாரு. அதனால கொஞ்சம் கவனம். நெருப்புல வேற நின்றுகிட்டு இருக்காரு ராகு. ஏன்னா அது நெருப்பு ராசி மேஷம். அங்க நின்று திரிகோணத்துல உங்க ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை திரையாதிபதியை சந்திக்கிறாரு. அப்ப உங்க ஆசையை தூண்டி விட்டு உங்களுக்கு தேவையில்லாம உங்களை தூண்டி விட்டு எப்ப நண்பர்கள் மூலியமாக ஏன்னா 7 அப்ப வர வந்து சனி உட்காந்துருக்காரா, அவரும் உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப நண்பர்கள் மூலியம் எப்ப வாப்பா வெளியில போயிட்டோம், ஒரு நாள் செஞ்சா இது தப்பு இல்லப்பா அப்படின்னு ஏதாவது நீங்க மது வஸ்த இதெல்லாம் இது போதை வஸ்தெல்லாம் நீங்க உண்டுட்டு வந்துட்டீங்கன்னா அங்க போலீஸ் மாட்டி தூக்கின்னு போய் உள்ளார உட்காருவார். ஏன்னா செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு ராகும் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரணும். இல்ல யாருக்காவது கட்ட பஞ்சாயத்துக்கு போய் நான் விலக்கி விடுறேன், நான் பஞ்சாயத்து பண்றேன்னு போய் அதுல எக்கு தப்பா மாட்டி விட்டு அங்க பிரச்சனை ஆகி போற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அந்த 46 நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது மிக மிக கவனமாக இருக்கக்கூடியது 26/10/2022 இருந்து 11/11/2022 வரைக்கும் 17 நாட்கள்ல முதல் 2 நாட்கள் 5 கிரக சேர்க்கை, அடுத்த 15 நாள் 4 கிரக சேர்க்கை. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், கேது உங்க ராசி அதிபதி. சூரியன் போய் எங்க உட்கார்றாரு துலாம்ல, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல. ஏற்கனவே துலாம்ல தான் உங்க ராசி அதிபதியை நீச்சம் ஆகுறாரு. அங்க நடக்குது இந்த இது. அப்படி சேர்ந்து இருக்கும் பொழுது 10ஆவதுக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் 15 நாளுக்குள்ள வருது. அரசியல்வாதிகள் தயவு செய்து பயணத்தை மேற்கொள்ளாமல் இருங்க இந்த 17 நாட்கள். அப்ப 17 நாட்கள் நான் பயணம் செய்யணும் அப்படின்னா விநாயக பெருமாள், ஆஞ்சநேயர், முருகப்பெருமான் இவர்களை வழிபாடு செஞ்சுட்டு தான் நீங்க வெளியில கிளம்புன. பையில ஒரு பாக்கெட்ல சின்னதா போட்டோ வச்சுக்கீங்க. இஸ்லாமிய கிறிஸ்துவ நண்பர்கள் அன்பர்கள் உங்க மதத்துல இருக்கக்கூடிய அந்த கடவுளை வழிபாடு செய்து அவர்களோட சின்ன ஒரு இதை பாக்கெட்ல வச்சுட்டு போங்க. பகுத்தறிவுன்னு பேசலாம், ஆனா அதுல ஒண்ணு தெய்வ வழிபாடு இல்லாமல் தெய்வம் இல்லாம இங்க எதுவுமே நகராது. அந்த அதனால தெய்வத்தினுடைய அனுகிரகத்தில் தெய்வத்தின் வழியாக நம்ம செல்லும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம தாண்டி வரலாம். அதுக்கு உதாரணமா தான் மார்க்கண்டேயருடைய கதையும் நமக்கு சொல்லப்பட்டு இருக்குது. கண்ணப்ப நாயனார் கதை சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதையெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் நம்ம. சரி, இது பதட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்தது
ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்கள், இல்லை நான் வந்து நிலம் வீடு மனை இதையெல்லாம் வாங்கி விற்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்டு பங்கு தரகு கமிஷன் இந்த தொழில் புரியவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் சனி ராகு இதெல்லாம் இணையக்கூடிய காலகட்டங்கள் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த வீடியோவில் வர அந்த காலகட்டம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நிம்மதி. அதில் போய் மாட்டிக்கிட்டு எக்கு தப்பாக மாட்டிக்குவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துக்குள்ள இது நடக்கிறது, 6ஆம் இடத்துல ஒன்று நடக்குது, 3ஆம் இடத்துல நடக்குது. ரெண்டுமே கொஞ்சம் நமக்கு பாதிக்கப்படக்கூடிய இடங்கள். சகோதரர் சகோதரியர்கிட்ட 3ஆம் இடத்துக்குள்ள வந்து இந்த கிரக சேர்க்கை 26/10 நடக்கும் பொழுது வாயே திறக்காதீங்க. அந்த 17 நாட்கள் வாயை மூடிட்டு இருங்க. பெண்கள், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால யாதொரு பயனும் உங்களுக்கு கிட்ட முடியாது. அதனால தயவு செய்து புரிந்து வாழ்க்கையை சிறக்க அவசர முடிவு எடுக்காம உணர்ச்சி வசப்படாம இருக்கணும். வீண் வரட்டு பிடிவாதம் பிடிக்காம கௌரவம் புகழ் அந்தஸ்துன்னு ஓடாம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பொறுமை கடனும் பெரியது. அதனால ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த குருவானவர் உங்களுக்கு 8ல் போயிருக்காரு. குருவின் குணமே எதுவும் ஒழுக்கத்துடன் அறிவுடன் அவரவர் திறமையை நண்டு ஆராய்ஞ்சு தர்ம சிந்தனையோட அறிவு ஆற்றல் திறமைக்கு ஏற்கப்படிதான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. 8ஆம் இடத்துல உட்காரும் பொழுது அவர் மறைமுகமா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாரு. ஆனா அதை புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பொதுவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு அமர்ந்த ஸ்தான பலம், அதுக்கு அதை பார்க்குற பார்வை இவற்றையெல்லாம் வச்சுதான் பலன். அதனால குருவானவர் உங்களுக்கு 5க்கும் 8க்கும் அதிபதி, 8ஆம் அதிபதி 8லேயே போய் உட்காரும் பொழுது அவமானங்களை சந்திக்க ஏற்படும். அதுவும் பொருளாதார அவமானங்கள், குழந்தைகளால் அவமானம் சந்திக்க ஏற்படும். அது மாதிரிலாம் நடக்காம இருக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு அதற்கு உரிய சுதந்திரத்தை அந்தந்த வயசுக்கு கொடுத்து கண்காணிச்சு கொஞ்சம் தட்டி கொடுத்து பல பேர் முன்னாடி பிள்ளைகளுடைய குறைகளை சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருடம் முழுவதும் நீங்க பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ளணும். அது ஒண்ணுதாங்க. சூரியனுடைய வழிபாடு பிரதோஷ வழிபாடு. ஏன் அப்படின்னா சூரியனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அவருக்கு ரொம்ப பிடிச்சது பிரதோஷம். ஏன் அப்படின்னா அதை நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விரதம், பிற தோஷங்களை நீக்கக்கூடியது. அப்ப இந்த இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் முடிக்கிறதுக்கு பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம். திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானத்துக்கு ஒன்றும் குறைவு இருக்காது. எல்லாமே வருமானம் எல்லாமே நல்லபடியாக வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7ல் போய் உட்காராரு. 6ல் சனி இருந்தாலும் நல்லதுதான் பண்ணுவார், வேலையை கொடுப்பாரு. 10ல் இது வரைக்கும் இருந்த ராகு நவந்து போய் 9ல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நல்ல ஒரு பலனையே அவர் அங்கே கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு இருக்குது. அதனால திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைக்கு ஏற்ற பணம் இதையெல்லாம் வந்து சேருங்க உங்களுக்கு. அரசியல்வாதிகள் கவனத்தோட முக்கியமான நாள் சொல்லியிருக்கேன். அப்ப கவனத்தோட நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க தகுதியை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். அது ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்துக்கு பல வழிகள் உங்களுக்கு வந்து சேரும் 13/4 வரைக்கும். அந்த பணத்தை கொண்டு கடனை அடைச்சு 6ல் இருக்க சனி அதான் சொல்றாரு, கடனை வந்து வரக்கூடிய பணத்தை முதல்ல கடனை அடை அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க அடைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆங்கில புத்தாண்டாக இது இருக்கும். இடம் வேலை மாற்றம் இவையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீனத்துல குரு போய் 13/4 உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நடக்கும். ஏத்துக்குங்க, நான் போகமாட்டேன்லாம் சொல்லாதீங்க. இடமாற்றம் வந்தே தீரும். அதனால அதை ஏற்றுக்கொண்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போறது புத்திசாலித்தனம். சரி, இந்த 12 மாதங்களுக்கு எப்படி இருக்கும் அது தெரியணும் இல்லையா? சிம்ம ராசிக்கு ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே கொடுக்கும். ஆனா பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மத்தியமான ஒரு பலனை கொடுக்கறதோட அவஸ்தைகளை கொஞ்சம் கொடுத்துரும். மார்ச் மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்கள் எல்லாமே நீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். செப்டம்பர் மாதம் நல்ல பலனையே கொடுக்கும். மறுபடியும் அக்டோபர் மாதங்களில் அக்டோபர் இறுதியில் உங்களுக்கு சில வேதனைகளையும் கவலையையும் கொடுக்கும். அக்டோபர் நவம்பர் 11ஆம் தேதி வரைக்கும். நவம்பர் 11க்கு அப்புறம் நல்ல பலனையே கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க. நவம்பர் மாதத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது. அது நடந்து முடிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு 10 நாளைக்கு பாடாப்படுத்தி எடுத்துட்டு தான் போகும். டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்காக மாதமாக இருக்கிறது. இதுதாங்க உங்களுக்கு 12 மாதத்துக்கு உள்ள பலன்கள்.
குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு பித்தர்களுக்கு கொடுக்க வேண்டியதையெல்லாம் கொடுத்து வழிபாடு செய்யும் பொழுது, இந்த வருடம் முழுவதும் சூரிய வழிபாட்டை செய்யும் பொழுது ஓம் பாஸ்கராயா நமக, ஓம் ஆதித்யாயா நமக என்று சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது எல்லா வளமும் பெற்று நீங்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பதனால் உங்க ராசியுடைய ஆதிக்கத்துல எப்பயும் பிறக்கும். 1ஆம் தேதினா சூரியனுடைய ஆதிக்கம். சூரியன் சனி ஆதிக்கத்தில் பிறக்கிறதுனால அப்பாவுக்கு பிள்ளைய பிடிக்கும், பிள்ளைக்கு தான் அப்பாவை பிடிக்காது. அதனால சனி பகவான் வழிபாட்டையும் சூரிய பகவானுடைய வழிபாட்டையும் மேற்கொண்டு வந்தீர்கள் என்றால் சூரியனுக்கு உரிய பிரதோஷமும் சனி பகவானுக்கு உரிய அவருடைய குருவான காலபைரவருக்கு உரிய அந்த தேய்பிறை அஷ்டமியையும் வழிபாடு செய்து வந்தால் எப்பேற்பட்ட தோஷமும் விலகி நன்மையை செய்வதற்கு இறை அருள் இறையாண்மை உங்களை காப்பாற்றட்டும். அடுத்தது கன்னிராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.